இந்த கரிமிளகாய் கறி செய்யறதுக்கு ரெண்டு மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது, 1.5 டீஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஏறினா பிறகு இதுல வந்து கடுகு இருக்குது, 1/4 டீஸ்பூன். இதை போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க பெருஞ்சீரகம் இருக்குது, 1/4 டீஸ்பூன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு அளவான சின்ன வெங்காயம் 15, அல்லாட்டிக்கு 75 கிராம் வருது. இதில் வந்து 2 சின்ன பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. இந்த 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு இருக்குது, அல்லாட்டிக்கு 150 கிராம் இருக்குது. எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்களான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் மாசிக்கரை வாடை இருக்குது. இதை நான் கழுவி போட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற விட்டு நான் 15 கிராம் இருக்குது, அல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோவில் வச்சுட்டு இதை திருப்பி மூடி போட்டு நான் ஒரு 6 நிமிஷம் இதை நான் அவிய விட போகிறேன். ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க. இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ இதை நான் 6 நிமிஷம் அவிய விட்டுனா இடக்கடை வந்து கிளறி விட்டு நான் இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு இதை மசிச்சு விடுங்க. இந்த இருக்கு நான் இப்போ இதை நான் லைட்லியாக மசிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் பிரிய விடுங்க. இருக்கு 2 நிமிஷம் ஆயிட்டு. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை விட வந்து உங்களுக்கு மசிக்கணும்னா நீங்கள் மசிங்க. இந்த இருக்குது நான் இப்படி பிரம்ப போட்டிருக்கேன். கொஞ்சம் மாற விடுவோம். இதில் வந்து நான் 5 ஒரு அளவான கறி மிளகாய் எடுத்திருக்கிறேன். அல்லாட்டிக்கு 360 கிராம் வருது. இதை விட பெருசாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு 3 போதும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நான் காம்பை வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். வெட்டி போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கத்தியால் வந்து இந்த மேலேயும் வெட்டாயுங்க, அடியிலையும் வெட்டாயுங்க. இப்படி நடுவில் வந்து லைட்டாக அப்படி கீறி விடுங்க. வெட்டி போட்டு உங்களுக்கு லைட்லியாக அப்படி திறக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சரி. இந்த இதுக்கு இருக்க கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க. இந்த இருக்கு இப்படி இது எல்லாத்தையும் நான் நடுவால் பிளந்து வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு நான் செய்து வச்சிருக்கிற ஃபில்லிங் இருக்குது. இது லைட்லியாக ஆறிட்டு இப்போ நாங்கள் இந்த கரிமிளகாய்க்கு வந்து அடைவோம். ஸோ லைட்லியாக தரவங்க இப்படி 2 விரலை வச்சுக்கொண்டு இந்த நான் அந்த ஃபில்லிங் கையில் எடுத்துருக்கிறேன். இது நல்லா மெல்லிசாக உருட்டிட்டு இப்படி இதுக்குள்ள தள்ளி விடுங்க. ஸோ இந்த ஃபில்லிங் எடுத்து நான் இப்படியே இதுக்குள்ள வைக்கிறேன். இது ஆகலும் பீயாமல் பாருங்கோ, எல்லாத்துக்கும் இந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா பேஷன்ஸாக செய்யணும், பொறுமையாக செய்தெடுக்கணும். இப்படி நீங்கள் போடைக்கு வந்து ஆகலும் வந்து இப்படி வடிச்சிட்டு எல்லாம் பிஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு டூத்பிக்கால் வந்து 2 பக்கம் குத்தி விடலாம் செக்யூர் பண்ணி. இந்த இருக்கு இப்படி நான் இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்கு இருக்கிற எல்லா கரிமிளகாய்க்கும் இப்படி நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ மிச்சம் வந்திருக்கு. இதை வீசிடாதீங்கோ. இதை நாங்கள் கறிக்குள்ள போடலாம். இதில் நான் ஒரு பேன் வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1.5 டீஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ, விட்டு கொதிக்க விடுவோம் கொஞ்சம். இந்த எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டு இப்படி ஏறினா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குது. இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து 2 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இதில் வந்து 5 உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஒரு காம்பு கருவேப்பிலை இதையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமா இதில் வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேங்காய் பால் இருக்குது, 2ஆம் பால் 1/2 கப், இல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க.
வந்து தேங்காய் பால் இருக்கு. முதலாம் பால் அரை கப் எல்லாத்துக்கு 125 மில்லிலிட்டர். டோட்டலி வந்து ஒரு கப் எல்லாத்துக்கு 250 மில்லிலிட்டர் தேங்காய் பால் விட்டுருக்கேன். இதுல வந்து மஞ்சள் இருக்குது, அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்களான உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு வந்து அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர விடுவோம். இந்த இருக்கு இப்படி ஒரு கொதி வந்திருக்குது. எனக்கு சரியா 1.5 நிமிஷம் எடுத்துருக்கு இப்படி ஒரு கொதி வர்றதுக்கு. இப்படி ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் ஸ்டஃபிங் பண்ண மேல இந்த கிழங்கு, இந்த மாசியும் கிழங்கு ஃபில்லிங் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இந்த இருக்கு நாங்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்கிற இந்த கறி மிளகாய் இருக்கு. இப்போ இதையும் இதில் வையுங்க. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கேன். குறைச்சிட்டு இதை மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் இதை நாங்கள் அவிய விடுவோம். இப்போ ஒரு 6 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன் இருக்குது. இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்குது. கரண்டி வைக்காம இப்படியே இந்த பேனை வந்து கலக்கி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ இனி மூடாம ஒரு 6 நிமிஷம் இதுல இருந்து கொதிக்க விடுவோம். இப்போ சரியா 6 நிமிஷம் ஆயிருக்குது. நான் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த இருக்கு இந்த கறி மிளகாய் கறி வந்து செய்து முடிஞ்சது.